Hi everyone, welcome back to Glododram YouTube channel. So in the video நம்ம பார்க்க போறது what are the structural design in rebar detailing, what are the details that we are going to discuss. நம்ம previously பார்த்திருப்போம் ஒரு small review மாதிரி. Before we are getting into this video, kindly subscribe. There is a bell icon button so that நம்ம future video வந்து நமக்கு visible ஆகும். Like பண்ணுங்க. So let's get into this video. So what are all the things important to refer as a rebar detailer? ஒன்று ஸ்ட்ரக்சரல் டிசைனை ஸ்டடி பண்ணணும், ரெண்டாவது ஆர்கிடெக்சரல் டிசைனை ஸ்டடி பண்ணணும். ஸ்ட்ரக்சரல் டிசைனில் என்னென்ன இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா கான்கிரீட் கிரேட் என்னென்னு பார்க்கணும், ரீபார் டீடைலிங்கை பொறுத்தவரையும். ஸ்டீல் கிரேடுங்கிறது என்னென்னு பார்க்கணும், கவர் டீடைல் நம்ம என்னென்ன கவர் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எலமெண்ட்டுக்கு என்னென்ன கவர் கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். அது போக தேர் இஸ் லேப் கண்டிஷன் இருக்குது, அதாவது 50 இன்ட்டு டயா யூஸ் பண்ணணுமா இல்லை 46 இன்ட்டு டயா யூஸ் பண்ணணுமா, டயாமீட்டர் ஆஃப் த ரீபார், அந்த லேப் கண்டிஷன் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டீடைல் தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைனில் ஃபஸ்ட் பேஜில் நம்ம எடுத்துருவோம். நம்ம முன்னாடியே ரிஃபர் பண்ணியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில். லேப் கண்டிஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் எலமெண்ட் பொறுத்தவரையும் லேப் கண்டிஷன் வந்து டிஃப்ரெண்ட் வேரிஸ் வந்து ஆகும். எது ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்லாபு, இன்னொன்று பீமு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது காலம் தான். காலம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியான திங் தான். எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு காலம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு நம்ம காலம் ரன் பண்ணணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ண வேண்டியது ஸ்டார்டர் பார். ஸ்டார்டர் பார் நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ நார்மல் கண்டிஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்லாபோட கண்டிஷன் என்ன, ஒரு ஸ்ப்ளைஸோட கண்டிஷன் என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலத்துக்கானது நம்ம ஸ்லாப் பார்த்துருப்போம், பீம் பார்த்துருப்போம். ஸ்லாப் மட்டும் ஒரு சின்ன ரிவ்யூவாக கொடுப்போம். என்ன ஸ்லாபோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ரெண்டு காலத்தை தான் நம்ம சப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு சப்போர்ட்டுக்கு நடுவில் டாப் லேயரை கொண்டு போயிட்டு நம்ம லேப் கொடுக்கணும். டாப் லேயருக்கான லேப் வந்து இன்பிட்வீன் 2 சப்போர்ட். எக்ஸாக்ட் சப்போர்ட் இல்லைனா நியர் சப்போர்ட் வந்து பாட்டம் லேயரோட லேப் வந்து நம்ம அங்கே தான் கொடுக்கணும். இதுதான் சேம் பீமுக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இது போக நம்ம காலத்தில் என்னென்ன இப்போ நம்ம வந்து ஹரிசாண்டலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வெர்டிகல். காலம்ங்கிறது 1 ஃப்ளோர்லேருந்து அடுத்த ஃப்ளோருக்கு வந்து ரன் ஆகுது. ஸோ அதை எப்படி நம்ம லேப் கண்டிஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து ஒரு ஃப்ளோர்லேருந்து அடுத்த ஃப்ளோர் வந்து ஒரு டோட்டல் ஹைட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6000 to 8000 ஹைட் வந்து ஒரு ஃப்ளோர் டு இன்னொரு ஃப்ளோருக்கு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எம்எம்ல நான் சொல்கிறேன், இல்லைனா 6 மீட்டர் to 8 மீட்டர். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டோட்டலாக எல்லுன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது கிரிட் டு கிரிட்டு நம்ம எல்லாவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சப்போர்ட் ஃபேஸ்லேருந்து இன்னொரு சப்போர்ட் ஃபேஸையும் நம்ம எல்லா கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்னொரு எல், அதாவது எல் ஈக்குவல் டு இந்த லென்த்னு வருது இல்லை. ஸோ இன்னொரு எல்லாம் எதை கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, நம்ம கீழே ஃப்ளோர் ஆரம்பிக்கிறோம், காலத்தோட ஃப்ளோர் ஆரம்பிக்குது, அப்புறம் எண்டு சாஃபிட்டுன்னு சொல்லுவோம். சாஃபிட்டுன்னு எதை சொல்லுவோம்னா, ஒரு ஸ்லாப் மேலே ரன் ஆகிட்டு இருக்கு, அதோட பாட்டம் லெவலில் தான் நம்ம சாஃபிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சாஃபிட் லெவலுக்கும் நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட டாப் லெவலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம எல்லுன்னு சொல்லிடுறோம். ஸோ எல்லு நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. எல் ஒரு காலத்தோட எல் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அந்த எல் டிஸ்டன்ஸை நம்ம எதோட டிவைட் பண்ண போகிறோம்னா, நம்ம 6ஆல் டிவைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஒரு 6000 to 8000 கிடச்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைட் பை 6 கொடுக்குறோம். நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 இல்லைனா 1500 ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் ஒரு காலம், அதாவது லோவர் ஃப்ளோர் அப்பர் ஃப்ளோர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லோவர் ஃப்ளோர்லேருந்து 1500 டிஸ்டன்ஸ் நீங்கள் டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி அப்பர் ஃப்ளோர் சாஃபிட் லெவல்லேருந்து ஒரு 1500 டைமென்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. இந்த டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பீமை எப்படி ஹரிசாண்டலாக கன்சிடர் பண்ணுறீங்களோ அதே அப்படியே நம்ம வெர்டிகலாக வச்சு பார்த்தோம்னா லிங்க்ஸுக்கு மட்டும், அதாவது இப்போ நான் சொல்ல போகிற டீட்டெயில் வந்து லிங்க்ஸுக்கு மட்டும். எப்படி நீங்கள் பீமை கன்சிடர் பண்ணுறோம் அதே வெர்டிகலாக வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலத்துக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாட்டத்தில் 1500, அதாவது பிலோ ஃப்ளோர்லேருந்து நம்ம 1500 டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம். அது ஸ்மாலர் ஸ்பேசிங் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ டோட்டலாக நம்ம காலத்தோட லிங்க்ஸ் டீட்டெயில், டயா டீட்டெயிலாக எதில் எடுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன்லேருந்து தான் எடுப்போம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு டயா ஆஃப் த ரீபார், ஒவ்வொரு ஸ்பேசிங் ஆஃப் த ரீபார் எல்லாமே நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன்லேருந்து எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டு தான் ரீபார் டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ரெஃபர் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலம் C1 காலம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருவாங்க. C1 காலம் இருக்கும், C2 காலம் இருக்கும், இல்லை CH1 காலம் இருக்கும், CH2 காலம். அவங்க என்ன கிளைண்ட் வந்து பேஸ் பண்ணி ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு காலம் நேம் மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலம் நேம் வந்து C1 நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அந்த C1 எடுத்துக்கும் போது நம்ம பிலோ லெவலேருந்து 1500 கொடுத்துருக்கோமா. இப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைனில் போய் பார்க்குறோம், C1க்கு ஒரு 5 ரீபார் இல்லைனா மேக்ஸிமம் ஒரு நம்ம காலம்னு எடுத்துக்கிட்டாலே இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 8 ரீபார் கொடுத்துருவாங்க. 8 ரீபார் என்ன டயாவோ அதில் மாதிரி எடுத்துலாம். வீட்டில் நம்ம ஸ்பேசிங் வந்து எதுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா லிங்க்ஸுக்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. லிங்க்ஸ் இல்லைனா ஸ்டிரப்ஸ் இடையில வரும், வாலெட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெர்டிகல் பொறுத்தவரை 2 எலமெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது லேப் கண்டிஷனை பொறுத்தவரையும் ஒன்று காலமு, இன்னொன்று வால். இப்போ நம்ம காலத்தை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 1500ல் ஏன் நம்ம வந்து பாட்டம் 1500 டாப்பில் 1500 எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீமில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம ஸ்மாலர் ஸ்பேசிங்காக லிங்க்ஸை ரன் பண்ண போகிறோம். எதுக்காகனா டு ரெசிஸ்ட் த ஷியர் ஃபோர்ஸ். காலத்துக்கும் ஷியர் ஃபோர்ஸ் எதுக்கு ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கிராக் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷியர் ஃபோர்ஸ் நம்ம வந்து
ஷியர் ஃபோர்ஸ் ரீசனுக்காக தான் நம்ம லிங்க்ஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ நம்ம லிங்க்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணணும்னா ஸ்பேசிங்கை கம்மி பண்ணணும். நம்பர் ஆஃப் பார் இன்க்ரீஸ் ஆக நம்ம ஸ்பேசிங்கை கம்மி பண்ணோம்னா நம்பர் ஆஃப் பார் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 150 செக்ஷுவல் டிசைன்லேருந்து கிடச்சிருக்கு. அப்போ 1500 கீழே நம்ம பிலோ லெவல்லேருந்து 1500 அபோவ் லெவல்லேருந்து 1500 எடுத்தது போக இன் பிட்வீன் ஒரு 2000 டிஸ்டன்ஸ் இருக்குது. வெர்டிகல், அதாவது வெர்டிகலில் காலத்தில் இருக்குன்னா அந்த 2000 மட்டும் தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைனில் கொடுத்துருக்க ஸ்பேசிங்கை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணணும். பட் அனதர் 1500 கீழே 1500 உள்ள ஸ்பேசிங் எதை ஃபாலோ பண்ணணும்னா 100 மினிமம் 100 தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பிலோ 100 வந்து நம்ம எப்பவுமே ஸ்பேசிங் ஃபாலோ பண்ண மாட்டோம். அந்த மேக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் எப்படின்னா ஒரு ரேர் கண்டிஷனில் தான் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 100 தான் இருக்கும். ஆனால் நார்மலாக ஸ்ட்ரக்சரல் டிசைனாக இருந்தாலும் சரி, சைட் பீப்புளாக இருந்தாலும் சரி, தே ஆஸ்க் அஸ் டு ஃபாலோ 100 mm ஒன்லி. ஸோ நம்ம 100 mm தான் நார்மலாக லிங்க்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். பிலோ லெவல்லேருந்து 1500 அப்புறம் ஒரு 1500 நம்ம 100 ஸ்பேசிங்கில் தான் நம்ம லிங்க்ஸ் ஃபாலோ பண்ணணும். இன் பிட்வீன் ஒரு 2000 டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அது எக்ஸாக்டாக 150 ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் காலம் டிசைன், அதாவது ஸ்ட்ரக்சரல் டிசைனில் நம்ம காலம் டிசைன் இந்த ஸ்பேசிங் தான் ஃபாலோ பண்ணணும். 150 மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். இது லிங்க்ஸுக்கான டீட்டெயில் காலத்துக்கு சொல்லியாச்சு. ஸோ லேப் போனோம் அப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு காலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நார்மல் சப்போர்ட் கண்டிஷன், அதாவது லேப் கண்டிஷன் எங்கே கொடுக்கணும்னா மிடில் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு பிலோ லெவல்லேருந்து அபோவ் லெவல் வந்து ஒரு ஹைட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு 6000 to 8000 எடுத்துப்போம், இல்லை 6000 எடுத்துப்போம். ஸோ 6000 நம்ம மிடிலாக எதை கன்சிடர் பண்ணுவோம்னா ஒரு 3000 கிட்ட கண்டுபிடிச்சி கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ 3000 நம்ம கீழேருந்து நம்ம அதாவது பிலோ லெவல்லேருந்து நம்ம 3000 மிட் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு T20 வெர்டிகல் பார் ரன் வச்சுக்கோங்களேன். இப்போ 2 T20 வெர்டிகல் பார் ரன் ஆகும்போது அதோட ஸ்பேஸ், அதாவது அதோட லேப் கண்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறது 50 into diameter of the bar. ஸோ அப்போ 50 into 20 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1000 mm கிடைக்கும். அப்போ கீழேருந்து ஒரு பாரை கொண்டு வந்து கரெக்டாக மிட்டில் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேப், இந்த பக்கம் ஒரு லேப் கொடுக்க போகிறோம். அது டோட்டல் டிஸ்டன்ஸ் அதாவது 2000 இருக்கும். நம்ம கரெக்டாக 1000 மீட் பண்ணுற மாதிரி மிடில் லேப் கொடுக்கணும். இதுதான் நம்ம காலத்தோட நார்மல் கண்டிஷன். ஆனால் நம்ம இப்போ சைட்டு ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோர் வந்து திடீர்னு ஒரு கட்டத்தில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஃப்ளோரு லேட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ லேட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரீபார் வந்து ஈஸியாக கரோட் ஆயிடும். இப்போ ஒரு கான்க்ரீட்குள்ளே பத்திரமா இருக்குது ஒரு ரீபார், அதாவது ஒரு இரும்பு பத்திரமா இருக்கும்போது அது ஈஸியாக கரோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் நம்ம வந்து ரொம்ப பெரிய ஹைட்டாக கொடுத்து ஒரு இடத்துல ரொம்ப நேரம் இருக்குது கான்க்ரீட்டில் மீன்ஸ் கவர் ஆகாமல் இருக்கும்போது அது ஈஸியாக கரோட் ஆகும். எதனால் கரோட் ஆகும்னு நம்ம ப்ரீவியஸே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சூரிய ஒளி, மற்ற காற்று, த அவுட்டர் சோர்ஸ், இதனால் அந்த கரோட் ஆகிறதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டர் மாதிரி ஒரு லேப் கொடுத்து அலோவன்ஸ் கொடுத்து நிற்க வைப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம நார்மலாக ஸ்டார்டர்னு சொல்லுவோம். ஆனால் நார்மலாக காலம் கண்டினியூ ஆகும்போது அந்த லேப் கொடுத்து தான் நம்ம அடுத்த ரீபாரை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பிலோ லெவல் எடுத்துக்கிட்டாச்சு, அபோவ் லெவல் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம பிலோ லெவல்லேருந்து ஒரு லேப் கொடுக்குறோம். லேப்பை மட்டும் கொடுக்கணுமா? இப்போ நம்ம லேப் என்னவே தெரிஞ்சிச்சு. நம்ம T20 diameter ஆஃப் த பார் வந்து காலத்தோட வெர்டிகலுக்கு ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 20 into 50 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1000 நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பிலோ லெவல்லேருந்து 1000 mm கொடுக்கணும். இப்போ நம்ம பிலோ லெவல்லேருந்து நம்ம 1000 கொடுத்துட்டோம். இப்போ 1000 கொடுக்கும்போது நம்ம அபோவ் லெவல்லேருந்து ஒரு பாரை கொண்டு வந்து லேப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி லேப் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு லேப் வந்து 1000 mm வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் என்ன ஆகும்னா நம்ம ஒரு 100 mm கொடுத்து அலவன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம லேப்பை ஃபாலோ பண்ணணும். இப்போ 100 + 1100 தான் நம்ம பிலோ லெவல்லேருந்து லேப் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மேலேருந்து வர கொடுக்க போகிற லேப், அதாவது நம்ம லேப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்த பார் வந்து ஒரு 100 தள்ளி தான் நம்ம லேப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் டயக்ராமோட தான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் இது எதுக்காக, இந்த வீடியோ எதுக்காகனா உங்களுக்கு சொல்லும் போது புரியுதான்னு பார்க்குறதுக்கு தான். சப்போஸ் இந்த வீடியோவும் உங்களுக்கு புரியலை, இல்லை தேர் இஸ் கமெண்ட் வில் பி தேர் ரைட். ஸோ அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க எனக்கு இன்னும் இது வந்து கொஞ்சம் புரியலை அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் சிஸ்டத்தில் உங்களுக்கு எப்படி காலம் டீட்டெயிலிங் பண்ணுறாங்க, பீம் எப்படி டீட்டெயிலிங் பண்ணுறாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஷீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஹவு வி வில் ட்ரா. இப்போ ரீபார்னா எப்படி இருக்கும், காலத்தோட அவுட்டர் லைன், அதாவது காலத்தோட கான்க்ரீட் லைன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க, ரீபார் லைன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க, லிங்க்ஸ் எப்படி வரைஞ்சிருப்பாங்கிறத நம்ம ஷீட்டில் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வியூ கொடுத்துடணும். இதுதான் ரீபார் டீட்டெயிலிங், இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது யாராக இருந்தாலும் சரி இது வந்து ரீபார் டீட்டெயிலிங்க்கு மட்டும் இது யூஸ் கிடையாது. யாரெல்லாம் சிவில் இன்ஜினியர் முடிச்சுட்டு, இல்லை டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, இல்லை சைட் பீப்புளில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக உங்களுக்கு சைட் இன்ஜினியர் என்னென்ன தெரியும், அப்படி இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் என்னென்ன பேஸாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வியூவாக உங்களுக்கு கொடுக்கும். those who are complete the career and they were thinking to start the next career. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி திங்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம பார்த்தாச்சு. இப்போ லேப் கண்டிஷனுங்கிறது நம்ம இந்த அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எவ்ரி லெவல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, தேர்ட் ஃப்ளோர் இருக்குன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு 100 கொடுத்து அதுக்கப்புறம் அலவன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு 100 கொடுத்து அதுக்கப்புறம் லேப் கொடுத்துருவீங்க. லேப்போட டைமென்ஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் 1000 mm. அடுத்த செகண்ட் ஃப்ளோர் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் 100 கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பாரை எடுத்து கட்டிட்டு போகணும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வந்து அதை டைப் பண்ணி கட்டிட்டு போகிறோம்னா
திரும்பியும் 1000 mm, அதுக்கும் தேர்ட் ஃப்ளோர் போகிறீங்க, அதுக்கப்புறம் 100 mm டிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் 1000 mm லேப் வச்சு நம்ம கட்டிட்டு போகிறோம். இதில் 2 டைப் ஆஃப் டயாமீட்டர் ரன் ஆகும். ஒன்று வந்து T20 ஒரு ஃப்ளோரில் ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இன்னொரு ஃப்ளோரில் போய் பார்த்தீங்கன்னா T16 ரன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் டயாமீட்டர் ஆஃப் த ரீபார் மீட் பண்ணும்போது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணணும். ஆனால் காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேஷன் பார்க்கும்போது சில ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லோவர் இதை எடுத்துகிட்டு போங்க, அதாவது லோவர் டயாமீட்டரை என்ன ரன் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ T16 டயாமீட்டர் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் T20 வந்து அதோட லேப் ஆகி எடுத்துகிட்டு போகுதுன்னா நம்ம அந்த டிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம், லேப்போட டிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா T16 × 50 தான் கொடுக்குறோம். ஸோ அந்த T16 × 50 நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 800 mm. ஸோ அப்போ டூ டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டயா வந்து நம்ம லேப் கொடுக்கும்போது நம்ம ஸ்மாலர் டயாவை தான் லேப் கொடுக்க சொல்லுவாங்க, மேக்ஸிமம் டயா கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி 2 பக்கமுமே அலவன்ஸ் கொடுத்துட்றோம். எப்படி கொடுத்துட்றோம்னா இப்போ நம்ம எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஃபாலோ பண்ண சொல்கிறது 46 இன்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த பார் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கொடுக்கும்போதே 50 டயா ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ 20க்கு ஒரு 50 டயா ஆட் ஆயிடுது, 16க்கு ஒரு 50 டயா ஆட் ஆயிடுது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் ஸ்மாலர் டயாவுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நார்மல் கான்செப்ட். பட் ஆனால் நம்ம இந்த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயாமீட்டர் கிளாஷ் ஆகும்போது வி ஷுட் டிஸ்கஸ் வித் ஹையர் பர்சன். அங்கே உங்களுக்கு யாராச்சும் ஹையர் பர்சன் இருந்தாங்கன்னா எந்த டயாமீட்டர் நம்ம வந்து எந்த டயாமீட்டர் வந்து நம்ம லேபுக்கு ஃபாலோ பண்ணணும்னு கேட்டு தான் நம்ம அந்த இடத்துல ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ நம்மளுக்கு வெர்டிக்கலுக்கு எப்படி லேப் கொடுக்குறதுன்னு தெரிஞ்சிச்சு. மொத்தம் இதில் 3 ஜோன் வந்து நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். காலத்தோட வெர்டிக்கல் பொறுத்தவரை 3 ஜோன் பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று ஜோன் ஏ, நடுவில் வர்றது ஜோன் பி, மேலே வர்றது ஜோன் சி. அப்போ 2 ஜோன் ஏக்கும் ஜோன் சிக்கும் நடுவில் ஜோன் பி வருது இல்லைங்களா, அதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து லேப் கொடுக்க வேண்டியது. பட் இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு பர்பஸ் அதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்டிங்கில் ரீபாரோட லேப்பை கொடுத்து நம்ம டிராயிங்கை முடிச்சிடறோம். இதுதான் இதில் வந்து நிறையா டீட்டெயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ரீபார் டீட்டெயிலிங்கை பொறுத்தவரையும் ஒரு 1-2 பாயிண்ட் எலமெண்ட்டுக்கு எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது உங்களுக்கு சொன்னது புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காலம் பார்த்தாச்சு. வெர்டிக்கலில் இன்னொரு எலமெண்ட் இருக்குது, அது வால் தான். வால்னா நம்ம அரௌண்ட் ஏரியா ரிட்டைனிங் வால் இருக்குது, வால்லே ஷியர் வால் இருக்குது, கோர் வால் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில் எப்படி லேப் கொடுப்போம். இப்போ காலத்தோட கண்டிஷன் தான் அதில் வரும். அது டிஃப்ரெண்ட் லேப் கண்டிஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம என்னென்ன டீட்டெயில் பார்க்கலாம். அண்ட் ஹோப் யூ வில் ஃபைண்ட் திஸ் வீடியோ ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன். இஃப் தேர் இஸ் எனி இல்லை நீங்கள் வந்து இப்படி சொல்லுங்கள், இல்லை இந்த மாதிரி எனக்கு வந்து வீடியோவில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கனாலும் I'll go and I'll draw what all the rebar detailing in the AutoCAD. ஸோ I'll explain. இல்லை நீங்கள் வந்து AutoCADல பண்ணாலும் எனக்கு வந்து புரியலை, நீங்கள் வந்து பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் லேட்டர் போது இப்போ நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 1 by 1 ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போனோம்னா இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இன் ஃபியூச்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் பிகாஸ் யூ ஆர் த சப்போர்ட் தட் ஐ வில் கிவ். எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஒரு அப்ரோச்சாக இருக்கும். லைக் ஓகே நம்ம வந்து வீடியோ பார்க்குறாங்க, ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ வாட் ஆர் த வீடியோ தட் ஐம் கிவிங் யூ இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூன்னு நானும் நினச்சி என்னோட என்கரேஜ்மெண்ட் கைண்ட்லி டோன்ட் ஃபர்கெட் டு